ஹாய். ஸோ ஃபர்ஸ்ட் நாமினேஷன் நடந்திருக்கு. ஆல்ரெடி ஒருத்தர் வந்து எவிக்ட் பண்ணியிருக்காங்க. சாட்சினா எவிக்ட் பண்ணிட்டாங்க. எவிக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு. இந்த வாரம் நாமினேட் ஆனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா, ரஞ்சித், ரவீந்தர், அருண் பிரசாத், முத்துக்குமரன், அப்புறம் ஜாக்லின். மொத்தம் 6 பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. இந்த வாரம் யார் எவிக்ட் ஆவாங்க அப்படிங்கிறது நீங்க சொல்லுங்க. ஏன்னா இந்த வாரம் வந்து கண்டிப்பா ஒரு எவிக்ஷன் கண்டிப்பா இருக்கு. அதுல என்னோட தாட் வந்து 2 பேர் இருக்காங்க. ஒன்னு ரவீந்தர், இன்னொருத்தர் ரஞ்சித். என்னன்னா ரவீந்தர் சார் வந்து நேற்று சின்ன அடிபட்டுச்சு. அவரால் அடுத்தடுத்த டாஸ்க் விளையாட முடியுமா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஹெல்த் கான்ஷியஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஹெல்த்தை பாதுகாக்கணும்னா அவர் வந்து இந்த வாரம் எவிக்ட் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி இல்லை ஓட்டிங் வைஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரஞ்சித் நான் வந்து கொஞ்சம் லோவில் இருக்காரு. இது வந்து இன்னைக்கு இருக்கிற நிலவரம் தான். அடுத்தடுத்த நாட்களில் வந்து யார் ரொம்ப லோவில் இருக்கான்னு தெரிஞ்சிடும். டாப்ல வந்து சௌந்தர்யா, அதுக்கப்புறம் முத்துக்குமரன், அப்புறம் ஜாக்லின் இருக்காங்க. ஸோ 3 பேரே மாறி மாறி ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 3 பேரும் எனக்கு தெரிஞ்சு சேஃப் ஆயிடுவாங்க. அடுத்த 4th பிளேஸ்ல வந்து நம்ம அருண் இருக்காரு, அருண் பிரசாத். ஸோ வந்து மற்ற 2 பேரும் நல்லா விளாட்றாங்க அப்படின்னா அருண் பிரசாத் வந்து இப்போதைக்கு எடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களோட தாட் இந்த வாரம் எவிக்ட் ஆக போற அந்த கண்டஸ்டன்ட் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க.